இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய வழிகளில் நம் மனதை நிலைநிறுத்துதல். ஃபிக்ஸிங் அவர் மைண்ட்ஸ் ஆன் காட்ஸ் வேஸ். வசனம் சங்கீதம் 119:15. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். இந்த வசனத்தை நான் டிபிடியில் படிக்கிறேன். உமது கட்டளைகளை நான் ஆழமாக தியானிப்பேன், உமது வழிகளை கவனமாக நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தில் தாவீது தாசன் தேவனுடைய வார்த்தையை வெறும் படிப்பது மட்டும் இங்கே சொல்லலை. அவர் சொல்கிறாரு அதை ஆழமாக தியானித்து நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ தியானிப்பேன் தியானிப்பேன் என்ற வார்த்தை ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது, மனதில் திரும்ப திரும்ப அதை யோசித்து சிந்தித்து அதன் அர்த்தத்தை நம்ம உள்ளத்தில் பதிய செய்வது தான் தியானம். இந்த தியானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, உங்கள் மைண்டை எம்டி ஆக்குங்க, தியான மையத்திலலாம் என்ன சொல்கிறாங்க, அப்படியே வெறுமையாக்குங்க. பாருங்கள், இந்த எம்டி மைண்ட் அதுதான் டெவில்ஸ் பிளேஸ்ன்னு பார்க்குறோம் பாருங்கள். அப்போது நம்ம உலக பிரகாரமாய் தியானிப்பதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். தியானம் என்பது நமக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அதை நம்ம இருதயத்தில் பதியும் வரை, ஹல்லேலூயா, பாருங்க, அப்போ அது நம்ம ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தும். பாருங்க, இந்த மாடு எடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா சாப்பிடும். அப்புறம் அது ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்றத திருப்பி அது மென்னுக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அது எந்த அளவுக்கு மென்னுதோ அந்த அளவுக்கு அது ஊட்டச்சத்து என்ன பண்ணுது, அப்சர்வ் ஆகுது அது உடம்புல. அதே மாதிரி தான் நம்மெல்லாம் ஆவிக்குரிய மனிதர்கள். நம்ம அந்த மாம்சமாக இந்த பூமியில் இருந்தாலும் நாம் எல்லாம் ஆவிக்குரிய மனிதர்கள். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய மனிதனில் தான் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிறார். அதாவது தேவனுடைய வார்த்தையை வெறும் அறிவாக இல்லாமல் நம்ம உள்ளத்தை மாற்ற வேண்டும், நம்ம எண்ணங்களை மாற்ற வேண்டும். பாருங்கள், தாவீது இங்கே சொல்கிறாரு, கர்த்தாவே, நான் என் சிந்தனையை என் பிரச்சனையே அல்ல உமது வழிகளில் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் சிந்தனைகளில் அதாவது அவர் சிந்தனையை பிரச்சனை போராட்டத்தினால நிரப்பல, தேவனுடைய வழிகளில் நிலைநிறுத்துவேன் என்று இங்கே சொல்லுகிறார். பாருங்கள், நம்ம எது ரொம்ப யோசித்துக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. நம்ம பயத்தை பற்றி நம்ம ரொம்ப யோசித்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பயம் நம்மளுக்கு பெருகும், அதிகரிக்கும். அப்போது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது விசுவாசம் வளரும். அதான் விசுவாசம் எப்படி வரும், கேட்க கேட்க வரும் தேவனுடைய வார்த்தை. அதனால தான் ரோமர் 12:2 நம்ம பார்க்குறோம்ல, மனது புதுப்பிக்கப்படுவதனால் மாற்றங்கள் வருகிறது. அப்போது நம்ம மனதை புதுப்பிக்கப்படணும். எப்படி? டெய்லி புதுப்பிக்கப்படணும் இல்லை? இந்த வசனம் படிக்கிற அன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அதை நம்ம மனதை என்ன பண்ணுமா, புதுப்பிக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம் மனதை புதுப்பிக்க வேண்டும் என்று தேவனிடம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் தியானிக்கும் பொழுது குழப்பத்திலிருந்து தெளிவை பெறுவோம், பலவீனத்திலேருந்து பலனை பெறுவோம் இல்லையா? பயத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் நம்ம பெறுவோம். பாருங்கள், சோதனையிலேருந்து எந்தவித சோதனையும் வந்தாலும் நம்ம அதை மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போது நம்ம மனதை எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக ஃபிக்ஸ் ஆகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த டைம்லையும் எந்த காரியத்தையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நம்மளே டிசிப்ளின் பண்ணுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் பாருங்கள், ஆண்டவரே, இந்த விடுதலை அப்படின்றது ஏன் கிடைக்க மாட்டேங்குது உடனே, எதனால் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அற்புதமாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. பாருங்கள், எங்கள் பைபிள் சென்டரில் ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. அந்த நெல்லிக்காய் மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் இருந்துச்சு பெருசாக. நான் என்ன பண்ணேன், அதை கொம்பு வச்சு அடித்து அது கீழே விழுந்துச்சு. ஸோ அந்த நெல்லிக்காவை நான் தேடுறேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நிறைய செத்தைகள் இருந்தது. அப்போது இந்த செத்தைகள் மத்தியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேருந்து ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இப்படி தான் உன் ஆத்துமா இருக்குது, செத்தைகளால் குப்பைகளால் உன் ஆத்துமா நிரம்பி இருக்கிறதுனால அந்த நெல்லிக்கனியை உன்னால் பார்க்க முடியல. அப்போது நம்ம தேவனுடைய அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் அந்த விடுதலையும் நம்ம பார்க்கணுன்னா நம்ம ஆத்துமாவை
தேவனுடைய வார்த்தையில் ஃபோக்கஸ்டாக நம்ம வைக்கும் பொழுது நம்ம ஆத்மாவில் இருக்க மற்ற குப்பைகள் செத்தைகள்லாம் விலகி போகிறது. அப்போ அதுலேருந்து தான் பாருங்கள், அப்போ நம்முடைய ஆத்மாவில் எவ்வளோ குப்பைகளை நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோம். குப்பைகள் தானாக வரலை, நம்ம தான் இடம் கொடுத்துருக்குறோம். எண்ணங்கள் வழியாக, நம்ம பார்வை வழியாக, கேட்குற காதுகளில் கேட்குற காரியங்கள் வழியாக, நம்ம பேசுகிற வழியாக, இதில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அதனால தான் நம்ம ஆத்மா செத்தைகளால் நிரம்பி இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம விட்டு கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா நான் விட்டு கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை மட்டும் என் ஆத்துமாவில் நான் தியானித்து அது பொக்கிஷமாய் நான் சேர்த்து வைக்க போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்கள், நல்ல பொக்கிஷத்தை நம்ம இருதயத்தில் நம்ம ஆத்துமாவில் சேர்த்து வைக்கும் பொழுது நம் நல்ல மனிதர்களாக, தேவ பிள்ளைகளாக நம்ம கண்டிப்பாக இருக்க முடியும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மனதை இந்த உலக காரியங்களில் நாங்கள் நிரப்பாதபடி ரொம்ப கவனமாக, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு உங்கள் வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கவும், திரும்ப திரும்ப உங்கள் வார்த்தையை எங்கள் மனதில் பதியும் வரைக்கும் ஆண்டவரே அப்பா நாங்கள் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நாங்கள் அறிந்து அதில் நடக்க அந்த கிருபையினால் எங்களை நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.